கண்ணாடி இப்படி யூஸ் பண்ணி இப்படி அழகா இப்படி வந்து போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மிரர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரோப்ல பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா முன்னாடி இங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க பேர் போட்டுருக்காங்க நாம கண்டுபிடிச்சதுக்கு. ஆனா எல்லாமே இங்க இருந்து போனதுதான். ஸோ நாமெல்லாம் வந்து இப்பெல்லாம் பொண்ணு ஹீல்ஸ் போட்டாலே நம்ம வந்து திட்டிட்டு இருக்கோம். ஆனா அப்பெல்லாம் அவ்வளவு பெரிய ஹீல்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த போட்டோல என்ன பாருங்க. இதுக்கு அடுத்த செக்மெண்ட் நம்ம வந்து ஒரு 25 to 35 40 அந்த ஏஜுக்குள்ள பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து லஸ்ட். அதுவுமே வந்து எந்தெந்த மாதிரிங்கிறது அந்த தாம்பத்திய உறவுகள் பத்தி எப்படி வந்து ஃபேமிலி ரன் பண்ணுங்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இது இருக்கும். இதை கடந்து ஒருத்தன் மேல பாக்குறான், லஸ்டையும் தாண்டிட்டான், அவனுக்குலாம் அந்த எண்ணமும் போயிடுச்சுனாதான் அடுத்து அவங்க அதை விட்டு மேல பார்ப்பான். அப்படி பாக்குறவன் அந்த லேயர்ல உங்களுக்கு கடவுள் சிற்பங்கள் இருக்கும். காமத்தை கடந்தாதான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இவ்வளவு லேயர்ஸா மென்ஷன் பண்ணிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்ட்ரானட் சிற்பம் இருக்கும். ஆஸ்ட்ரானட்னா இப்போ வந்து நம்ம அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஹெல்மெட் போட்டு நம்ம போயிட்டு இருக்கோம்னு நினைச்சிருக்கீங்க. ஆனா அப்பயே ஆஸ்ட்ரானட்ஸோட இது இருக்கும், டெலஸ்கோப் இருக்கு, ஹீல்ஸ் இருக்கு. இப்போ வந்து இன்னொரு குறிப்பிட்ட ஸ்டாச்சுல பாத்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கி இருக்கும். அந்த ஒட்டகச்சிவிங்கி வந்து உங்களுக்கு வந்து ஆப்பிரிக்கால மட்டும்தான் அப்ப இருந்தது. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் ரெண்டா பிரிக்கணும் அந்த சிற்பத்தை. ரைட் சைட்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா 3 பெண்கள் நிற்பாங்க, அது போக 2 பர்சன் இருப்பாங்க, ஒரு ஒட்டகம் இருக்கும், அந்த ஒட்டகத்து மேல ஒரு பையன் இருப்பான். லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு யானை மேல ஒருத்தர் இருப்பாரு, யானை ஓட்டிட்டு போற ஒருத்தர் இருப்பாரு. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா எப்படின்னா இந்த யானை மேல இருக்கிறது நம்ம தமிழர்கள் மாதிரி இருப்பாங்க. இந்த சைடு இருக்கவங்க அப்படியே செப்பரேட்டா டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஸோ அவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல இருந்து நல்லா வேறுபட்டிருக்கும். அவன் வந்து பாவாடை மாதிரி லைக் அந்த மாதிரியான ட்ரெஸ் இருக்கும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ என்னன்னா இந்த சிற்பம் வந்து எப்படின்னா அப்பயே வந்து நம்ம வந்து ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கோம். ஏன் நம்ம போயிருக்கோம் அப்படின்னு சொல்றோம்னா, ஏன்னா நம்ம தான் வந்து யானையில போற மாதிரி உட்காந்து போற மாதிரி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி நம்ம போறோம், அங்க வந்து அந்த மக்கள்லாம் இருக்காங்க, அந்த ஒட்டகம் இருக்கனால அவங்க வரல, நம்ம தான் வந்து யானை மேல உட்காந்து போற மாதிரி இருக்கு. அவங்க வந்து நின்றுட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம போறோம், இவங்க வந்து வரவேற்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அப்படி நம்ம போறப்போ ஒரு நபர் வந்து ஏதோ நம்மளுக்கு கொடுக்க ட்ரை பண்றாரு, அப்ப இன்னொருத்தர் வந்து அவரை தூக்கி பிடிச்சி நிக்கிறார் அந்த ரைட்டுக்கு. ஸோ இந்த மாதிரியான சிற்பங்கள் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கும். பாத்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா வந்து 1948 தான் இங்க வந்திருக்காரு. ஸோ அவரு தான் ஃபர்ஸ்ட் வந்தாருன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இந்த மாதிரியான சிற்பங்கள் இருக்கும்போது எப்படி அதை வந்து முன்வைக்கிறாங்க? இந்த சிற்பங்கள்லாம் அவர் வந்ததா சொல்லப்படுறதுக்கு 250 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து செய்யப்பட்டது. அப்ப அதுக்கும் முன்னாடியே வந்து இவங்க போயிட்டு இருந்திருப்பாங்க.